தமிழக முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்கள். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் நாளை பதவியேற்க உள்ள நிலையில அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சி சார்பில் பதவியேற்பு விழா நடைபெறும் இடம் தீவிரமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நாளை நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. நேரு உள்விளையாட்டு அரங்கம் சுற்றிலும் காவல்துறையின் பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முக்கிய நுழைவாயில்களில் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். 5000க்கும் மேற்பட்டோர் அனுமதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில அதற்கான நாற்காலிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு வருகின்றனர். முக்கிய தலைவர்கள், மூத்த உறுப்பினர்கள் அமர்வதற்கு முன்வரிசையில் நாற்காலிகள் போடப்பட்டு வருகிறது. அதே போல காவல்துறை, தீயணைப்புத்துறை, சென்னை மாநகராட்சி, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, மெட்ரோ நிர்வாகம் உள்ளிட்டோர் அனைவரும் இந்த பதவியேற்பு விழாவிற்கான பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவை பெறும் முயற்சியில் தாவேகாவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இமெயில் மூலம் கடிதம் அனுப்பியிருந்தால் அதனைத் தொடர்ந்து சில தகவல்கள் வழங்கும்படி ஆளுநர் அறிவுறுத்திருந்த நிலையில அதற்கு பதில் தகவலும் அனுப்பப்பட்டிருந்தது. இதனிடையே முதலமைச்சர் விஜய் எப்போது பதவி ஏற்பார் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில அதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழாக்கான மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேடை அமைக்கும் பணி, அதே போல விளக்குகள், ஸ்பீக்கர்கள் பொருத்தும் பணி என அனைத்து பணிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேரு உள்விளையாட்டு அரங்கம் சுற்றிலும் சிசிடிவி காட்சிகள் காவல்துறையின் மூலம் பொருத்தப்பட்டு வருகிறது. முக்கிய நுழைவாயில்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட மாநகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என அனைவரும் அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. முக்கிய நுழைவாயில்களில் தலைவர்கள் செல்வதற்கு, அதே போல அமைச்சர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.